விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான முந்திரி ஏற்றுமதி மையம் அமைக்கப்பட்டதை தொடர்ந்து முந்திரி விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்படுமா என்பது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். முந்திரி விவசாயம் சார் தொழிலாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான முந்திரி வாரியத்தை சமீபத்தில்தான் தமிழக அரசு அமைத்திருந்தது. உலகளவில் முந்திரி உற்பத்தியின் மையமாக விளங்கும் கடலூரை மையமாக கொண்டே முந்திரி வாரியம் செயல்படும் என அரசின் அறிவிப்பு தொழிலாளர்களுக்கு கூடுதல் பரிசாகவே இருந்தது. கடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் முந்திரியை அடிப்படையாக கொண்டே ஏராளமானோரின் வாழ்க்கை இயங்கி வருகிறது. அதிலும் பெண்கள் முந்திரியை உடைப்பது, பேக் செய்வது போன்ற பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்போது முந்திரி வாரியம் அமைத்திருப்பதால் உற்பத்தி பெருமளவில் அதிகரித்திருப்பதாகவும் தொழிலாளர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். அதே சமயத்தில் தமிழக அரசுக்கு சில கோரிக்கைகளையும் பன்ருட்டியைச் சேர்ந்த முந்திரி விவசாயிகள் முன்வைத்திருக்கின்றனர். நீண்ட காலமாக இந்த முந்திரியிலேருந்து வரக்கூடிய பழங்கள் அது டன் கணக்கில் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அது நல்ல ஒரு புரோட்டீன் நிறைஞ்சது தான். அதுக்கு ஒரு ஜூஸ் தயாரிக்கிற மாதிரி ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தால் விவசாயிகளுக்கு ஒரு பலனாக இருக்கும். அதுலேருந்து ஒரு மதிப்பு கூட்டு பொருள் உற்பத்தி பண்ணால் எங்களுக்கு லாபகரமாக கிடைக்கும். முந்திரி விவசாயத்துக்கு வாரியம் அமைக்க வேண்டும்னு கேட்டோம். அதை நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்வதை கொஞ்சம் குறைக்கணும். அது முக்கியமாக நான் பார்த்தீங்கன்னா பங்குனி, சித்திரை, வைகாசி என்ற 3 மாதம் இங்கே எங்களுக்கு உற்பத்தி அதிகமாக இருக்கும். நம்ம கடலூர் மாவட்டத்தில் அந்த டைமில் அவங்க அதிகமாக வெளிநாட்டு உற்பத்தி செய்ய இறக்குறதுனால, இம்போர்ட் பண்ணுறதுனால இது சரியான விலை கிடைக்க மாட்டேங்குது. அதே போல முந்திரி தொழிலில் ஈடுபடும் பெண் தொழிலாளர்களை அரசு அரவணைத்து உதவிகளை வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். முந்திரி கொட்டை உடைக்கிற பொம்பளைங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி அந்த நலவாரியத்து மூலிமா எத்தனை உறுப்பினர் சேர்த்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் ஒரு வருஷத்துக்கு ஏதாவது தரான்னு. 1 கிலோ முந்திரி கொட்டை உடைச்சாக்கா 12 ரூபா 11 ரூபா தான் கொடுக்குறாங்க. இது காலங்காலமாக கிட்டவும் ஒரு 20 வருஷமாக அதே தான் நடக்குது. மற்ற விலைவாசிலாம் ஏறிட்டதை தவிர அந்த முந்திரி கொட்டை உடைக்கிற விலை ஏறவே இல்லை.